ஹலோ கைஸ், வெல்கம் டு கவின்ஸ் மூவி கார்னர். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஹாட் ஸ்டார்ல புதுசா ரிலீஸ் ஆயிருக்க லிங்கம் வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கதிர் தான் ஹீரோவா பண்ணியிருக்காரு. திவ்யா பாரதி அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. இந்த வெப் சீரிஸோட மெயின் கான்செப்ட் என்னன்னா, ஒருத்தன் நல்லா இருந்தான் வாழ்க்கையில வந்து தேவையே இல்லாம தெரியாத ஒரு விஷயத்துல ஒரே ஒரு தப்புனால மாட்டி தவறுதலா போய் மாட்டிக்கிட்டு அந்த தப்புனால அவரோட சூழ்நிலையும் சரி, சுத்தி இருக்கவங்களும் சரி, அவர எப்படி நடத்துறாய்ங்க, இப்படி நடத்துனா, இப்படிதான் அவனோட வாழ்க்கை மாறும் அப்படிங்கிறத அழகா டைரக்டர் எடுத்து காட்டியிருக்காரு. இந்த இந்த விஷயம் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு உண்மையாலுமே சொல்லணும்னா. ஓகே. நம்ம வாங்க ஸ்ட்ரெய்ட்டா வந்து வெப் சீரிஸ்க்குள்ள போயிருவோம். இது வந்து பாத்தீங்கன்னா, சீசன் 1 தான் விட்டுருக்காய்ங்க. ஸ் சீசன் 1ல வந்து பாத்தீங்கன்னா, 8 எபிசோடு இருக்கு. ஒவ்வொரு எபிசோடும் வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 40 டூ 45 நிமிஷம் வருது. சோ எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்த கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுது. ஓகே. சீசன் 1ல இருந்தே பார்த்தோம்னா, நம்ப கதிர் வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கதிர தான் காட்டுறாங்க. கதிர் ஒரு கபடி பிளேயரு. இவரு வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்குள்ள ரொம்ப நல்ல பையனாவும், ஒரு நல்ல கபடி பிளேயராவும் இருக்காரு. இவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இவரும் அவரோட சேர்ந்து கபடி விளையாடக்கூடிய ஒரு பிளேயர் தான். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே ஒரு நெருக்கமான நண்பர்களா தான் இருக்காங்க. அதேபோல ஹீரோவுக்கு ஃபேமிலி சைடும் ரொம்ப நல்ல ஒரு ஒப்பீனியன் தான் இருக்கு. அது இல்லாம ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா? அவங்களோட ஃபேமிலி சைட்லயும் சரி, ஆ அவரோட அண்ணன் ஒருத்தர் இருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர சொந்த தம்பியா தான் பார்ப்பாரு. அவங்க ஃபேமிலியும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்கள வந்து ஒரு சொந்த பையனா தான் பார்ப்பாய்ங்க. ஸோ இப்படி தான் கதை கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகும். ஸோ ரொம்ப நல்ல விதமா தான் போயிட்டுருக்கும். ஒரே ஒரு தப்பு பண்ணுவாரு கதிர் இங்க எங்கன்னா, போயிட்டு ஒரே ஒரு வெளிய கபடி மேட்ச் விளையாட போவாரு. அங்க தான் சம்பவம் நடக்கும். ட்விஸ்ட்டே அங்க தான் நடக்குது. கதிரோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு. கபடி விளையாண்டுட்டு இருக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, நல்லா விறுவிறுப்பா போயிட்டு இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு லைட் ஆகும். லைட் ஆஃப் ஆன உடனே, யாரோ அவனுக்கு அந்த லிங்கம் விளையாடிட்டு இருந்த எதிர்த்தாப்புல டீம்ல இருக்கவன போட்டுருவாய்ங்க மெயினான ஆள. இவரு கரெக்ட்டா கரண்ட் வரும்போது இவரு கத்திய புடிச்சிருவாரு. கடைசில பார்த்தா இவரு தான் கொலைகாரன்னு சொல்லி முடிவு பண்ணிருவாய்ங்க. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கதிர் தான் கொலை பண்ணிட்டாரு, கதிர் தான் கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஊர் முழுக்க அது பரவிரும். ஸோ, அதனால வேற வழி இல்லாம போலீஸும் இந்த கேஸ பெருசா விசாரிக்காம, கைரேகைய வச்சு மட்டும் இவர உள்ள புடிச்சு போட்டுருவாய்ங்க. உள்ள போயும் இவரு வந்து நார்மலான ஒரு ஜெனரல் ஆடியன்ஸ் ஐ மீன் சாரி. அ ஒரு நார்மலான பப்ளிக் மாரி தான் இருப்பாரு. பயந்த சுபாவமா தான் இருப்பாரு. ஆனா, இவர வந்து ஜெயிலுக்குள்ள குடுக்குற டார்ச்சர்னால, இவரு கொஞ்சம் கொஞ்சமா அங்கேயே வந்து ஒரு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எதிர்த்தா தான் நம்ப வந்து இங்கேயும் இருக்க முடியும், வெளியிலயும் இருக்க முடியுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துர்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹீரோவோட அண்ணனும், ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து, இவர ஒரு வழியா ஜாமீன் வந்து எடுத்து வெளிய கொண்டு வந்துர்றாங்க. வெளிய வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இவரு பாட்டுக்கு நார்மலா தான் இருக்காரு. கடைசில பாத்தா கதிர் வீட்லயே கதிர வந்து ஒரு மாரி தப்பான இதுல தான் பாக்குறாய்ங்க. ஸோ, அதனால கதிர் கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிறாரு. அவருக்கு இந்த டைம்ல இருக்க ஒரே 2டே ஆறுதல் என்னன்னா, ஹீரோயினும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஹீரோவோட ஃபேமிலி அண்ட் அவரோட அண்ணன். இவங்க மூலியமா தான் அவரு கொஞ்சம் ஆறுதலா இருக்காரு. ஏன்னா, ஹீரோவோட ஃபேமிலிஸ் இவரு இப்டி தப்பு பண்ணியிருந்தாருன்னு அவங்களே நம்புறாங்களா இல்லையான்னு தெரியல. பட் இருந்தாலும் அவர ஒரு சொந்த பையனா தான் அப்பவும் ட்ரீட் பண்றாய்ங்க. அவங்க வீட்ல கிடைக்காத மரியாதை இவருக்கு இங்க கிடைச்சவுனே இவரு கொஞ்சம் சந்தோஷமா இருக்காரு. அதேபோல அவரு லவ் பண்ற அந்த திவ்யா பாரதியும் சரி, அவங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டிவா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவரு வந்து பார்த்தீங்கன்னா, கேஷுவல் லைஃப் தான் மூவ் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்றாரு. பட் ஆனா அங்க சுத்தி இருக்க சூழ்நிலையும் சரி, அங்க இருக்கவங்களும் இவர ஒரு கொலைகாரன்ற பார்வையில மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க. இவருக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப வெறுக்குது. ஆனா வேற வழி இல்லாம வாழணும் அப்டின்ட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. கடைசில பார்த்தீங்கன்னா, இவரு என்ன பண்ணாலும் இவரு மேல இருக்க தப்பான ஒப்பீனியன் சுத்தி இருக்க யாருக்குமே மாறவும் இல்ல. அதனால ஹீரோவோட அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியாக்குள்ள தூத்துக்குடியில 2 ரவுடி இருப்பாங்க. மெயின் ரவுடி. அவங்க 2 பேத்துல ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, இவர கேட்பாரு. நான் இவன என் கூட வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டின்னு போய் வச்சுப்பாரு. அவரோட சாராய தொழிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர யூஸ் பண்ணிப்பாரு. கதிரும் தன்னோட படிச்ச பையன் அப்படிங்கிறதுனால, அந்த இத வந்து எப்படி டெவலப் பண்ணணுமோ அந்த அளவுக்கு டெவலப் பண்ணி, இவர கொஞ்சம் நல்லா பெரிய ஆள் ஆக்கி விட்டுருவாரு. ஓரளவுக்கு நல்லா கொண்டு போய் வச்சுருவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த இவரு கூட இருக்க அண்ணாச்சியும் வந்து பார்த்தீங்கன்னா, இவர நல்ல விதமா தான் பார்த்துட்டு இருப்பாரு. ஆனா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த அந்த இவரு கூட இருக்காரு பார்த்தீங்களா? கதிர் கூட இருக்க ரவுடிய வந்து ஒருத்தன் போட வந்துருவான். ஆப்போசிட் பார்ட்டி போட வருவாய்ங்க. ஸோ, அத காப்பாத்துன உடனே இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதிர கூட இருக்காரு பார்த்தீங்களா ஒரு ரவுடி, அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இவர தன்னோட ஃபேமிலி மெம்பராவே பார்ப்பாரு. இவருக்கு வேண்டுங்கிறதையும்,
என்ன கேட்க வராருன்னு முன்கூட்டியே தெரிஞ்சுட்டு எல்லாத்தையும் ஒரு நல்ல விதமா பார்க்குறாரு. ஸோ, அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கதிரும் இவரு கூட வந்து நல்ல விசுவாசமா இருக்காரு. திடீர்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வித்துட்டு இருக்க சாராயத்துல விஷம் இதாகி, ஆ விஷம் கலந்து வச்சுர்றாய்ங்க. அத சாப்பிட்டு நெறைய பேரு செத்துர்றாய்ங்க. நெறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. ஸோ, இது தெரிஞ்ச உடனே வந்து பார்த்தீங்கன்னா, கதிரோட அது முதலாளி இருக்காரு பார்த்தீங்களா, அவர தூக்கி உள்ள வச்சுர்றாய்ங்க. ஸோ, கதிர் வந்து அவர் உள்ளேயே இருக்கட்டும். நீ என்ன பண்றன்னா, வெளிய இருந்து நம்ம தொழில பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, அவர் உள்ள இருக்கும்போது, கதிர் கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா வளர ஆரம்பிச்சுர்றாரு. வளர ஆரம்பிச்ச உடனே ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கும் புடிக்கல. அது இல்லாம இப்ப முதலாளி கதிரோட முதலாளியா இருக்காரு பார்த்தீங்களா, அவருக்கு ஆப்போசிட்ல இருக்காங்க பாருங்க. அவங்களுக்கும் புடிக்கல. கதிர தட்டியே ஆகணுன்ற மாரி எல்லாருமே ஒரு பக்கம் சுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்தா இவரு ரொம்ப நல்லவரா தான் இருப்பாரு. ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவங்களோட அண்ணன். ஆனா அவருக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறதுலே இவன் தான் பெரிய வில்லன். இவரு தான் பெரிய வில்லங்கிறது யாருக்கு கொஞ்சம் நடுவுல தான் வைக்கிறாய்ங்க. அதுவரைக்கும் இவர பத்தின ரொம்ப நல்ல ஒப்பீனியன் மட்டும் தான் கொண்டு போற மாரி கொண்டு போயிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட முதலாளி கொஞ்ச நாள்ல வெளிய வருவாரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, அவங்கள போட்டுருவாய்ங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கதிர் தான் அந்த ஏரியால ஒரு நல்ல பெரிய ரவுடியா வளர்ந்து வராரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினையும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. இதுக்கிடையில வந்து பார்த்தீங்கன்னா, அவரு ஒரு நல்ல ஒரு பணக்காரராவும் வளர்ந்துறாரு. அதேபோல பழைய மாரி ஒரு நல்ல பையனாவும், எல்லாருக்கும் தன்னால முடிஞ்சதையும் செஞ்சுகிட்டு இருக்காரு. ஸோ, அதனால அவருக்கு ஒரு நல்ல பேரு இருக்கு. பிளஸ் ரவுடிங்கிற அந்த அடையாளமும் இருக்கு. இத வச்சு தான் இப்படி போயிட்டு இருக்காரு. கடைசியில கதிருக்கு வந்து ஒரு கட்டத்தில தெரியுது. "நீ தானே என் முதலாளிய கொன்ன. சுத்தி இருக்க எல்லாத்தையும் வச்சு நீ கேம் ஆடிக்கிட்டு இருக்க. பார்க்குறேன் நீ வந்து முன்னாடி வரணும்னா, நீ கெத்தா நின்னு வந்திருக்கணும்ல. இப்படியா பண்ணுவ?" அப்படின்ற மாரி கதிர் சொல்றாரு. "நீ போ, நான் உன்ன பார்த்துக்கிறேன்ற" மாரி சொல்லிறாரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவோட ஃப்ரெண்ட் இருக்காரு பார்த்தீங்களா, அவரோட அண்ணனுக்கு வந்து ஈகோ கிளாஷ் ஆயிருது. ஸோ இவர கொல்ல ட்ரை பண்ணும்போது, கதிருக்கு புடிச்ச ஒரு கார் இருக்கும். அந்த கார் மேல பாம் வீசுவாங்க. அந்த காருக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கதிர் கூடவே சுத்திட்டு இருக்க ஒரு சின்ன பையன் இருப்பான். அந்த பையன் அதுல வந்து இறந்துருவான். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கதிர் ஒரு மாரி ரொம்ப டெம்பர் ஆயி இருப்பாரு. அந்த டைம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு 30 நாள் கெடு. அதுக்குள்ள அவர் எப்படி வாழணுமோ வாழட்டும்னு சொல்லி வுட்டு வச்சிருப்பாய்ங்க. கடைசில பார்த்தீங்கன்னா, நம்ப கதிர் சொன்ன மாரி அவர போட்டுருவாரு. அதுவும் எப்படி போடுவாரு பாருங்க. சும்மா கோட்ல இறங்கி போய் தாறுமாறா வெட்டுவாரு. பயங்கரமா இருக்கும். அது பங்கமா இருக்கும். இந்த சீசன இதோட முடிக்கிறாங்க. ஒரு தரமான வெப் சீரிஸ் பார்த்த மாரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு தமிழ் வெப் சீரிஸ் தரமா பார்த்த மாரி இருந்தது. உண்மையா சொல்றேன். இந்த வெப் சீரிஸ் வந்து செம்மையா இருக்கு. ஆனா ஒரே ஒரு குறை இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகுமா? சின்ன பசங்கலாம் பார்க்கலாமான்னு என்னால ஊர்ஜிதமா சொல்ல முடியாது. அதுவும் வந்து 18+ தான் பார்க்கறது பெட்டர். சின்ன பசங்க இத கண்டிப்பா அவாய்ட் பண்ணிருங்க இந்த வெப் சீரிஸ. ஃபேமிலீஸ் ஏன் பார்க்க முடியாது அப்டின்றா, நெறைய இடத்துல வந்து ஆக்ஷன் சீன்ஸ் கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்கு. ரத்தம்லாம் தெறிக்கிற மாரி இருக்கு. நெறைய பேட் வேர்ட்ஸ்லாம் வருது. ஸோ இதனால தான் வந்து இந்த வெப் சீரிஸ் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு அந்த அளவுக்கு செட் ஆகாதுன்னு சொல்றேன். முக்கியமா குழந்தைங்க யாரும் இந்த வெப் சீரிஸ பார்க்க வைக்காதீங்க. மத்தபடி இந்த வெப் சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் தான். இந்த வெப் சீரிஸ்க்கு வந்து நம்ம 10க்கு வந்து கண்டிப்பா வந்து 8.5 குடுக்கலாம். அந்த அளவுக்கு உண்மையாலுமே தரமான ஒரு வெப் சீரிஸ் தான். எல்லாரும் கண்டிப்பா பாருங்க. பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. அதேபோல சேனல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கப்பா. தேங்க் யூ.